தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே, காலை 5 மணி முதல் இந்நேரம் வரை 7:10 வரை 2 மணி நேரம் 10 நிமிடம் இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு வழியாக, கூகுள் மீட் வழியாக உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இனியும் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய இந்த யூடியூப் வழியாக இந்த இறை செய்தியை அனுப்ப நீர் என்னோடு பேசப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. என்னோடு பேசும் ஆண்டவரே, அடியேன் காத்திருக்கிறேன். என் நாவில் உங்களுடைய வார்த்தைகளை வைத்து நீர் என்னோடு பேசுவீராக, இடைபடுவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 65 அதிகாரம் 24 வசனம் மிக அழகாக சொல்லும். அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் மறுமொழி அளிப்பேன். அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் மறுமொழி அளிப்பேன். கூப்பிடுங்க, கேட்கிறவர். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துயரம் மாறும். இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. ஆண்டவரே, அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் மறுமொழி அளிப்பேன் என்று சொன்னவர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஆண்டவரே, சங்கீதம் 121 சொல்வதை போல நான் கூப்பிடுறேன் ஆண்டவரே. எனக்கு செவி சாய்க்கும் தேவனே, என் கண்ணீரை பாருங்கப்பா. எங்களுடைய கதறலை கேளுங்க ஆண்டவரே. யோனாவை நீர் காப்பாற்றின, எசேக்கியாவை குணமாக்கின, எங்களையும் விடுவியும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த இடைவிடா சகாய மாதா ஜெபக்குழுவில் இருக்கின்ற அநேக குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் அறியாத பிள்ளைகளை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறேன், எங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறேன், குணமாக்குறவராக இருக்கிறேன், எங்களை விடுவிப்பவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கனானிய பெண் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடிய பொழுது மகள் சுகமானார். எசேக்கியா மன்றாடினார், உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் ஆயுசை கொடுத்தீங்கப்பா. யோனா தன் துயரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அவர் அவனுக்கு செவி கொடுத்தார். எனக்கும் செவி கொடுங்கப்பா. மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த யோனாவை போல நாங்களும் எங்களுடைய சுயம் என்ற இந்த அகங்காரம், அகம்பாவம் என்ற உள்ளிருந்து நாங்கள் வெளியில் வரணும் ஆண்டவரே. எங்களை மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் புதிய பாடலை நீர் தருகிறீரப்பா.
புத்தம்புது பாடலை பாடக்கூடிய என்னுடைய வாயில நீர் புகுத்துகிறீர் அப்பா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, ஆறுதல் நீர்தானையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், ஆறுதல் நீர்தானையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சங்கீதம் 40:3 சொல்வதைப் போல புதியதொரு பாடலை என் வாயில் புகுத்துகிறார். பலன் தருவார். ஏசாயா 41:10 சொல்வதைப் போல, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வலிமைப்படுத்துவேன், உன் அருகில் வருவார். சங்கீதம் 34:18 சொல்வதைப் போல, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற தேவன். சங்கீதம் 34:17 சொல்வதைப் போல், நேர்மையாளர் மன்றாடும் பொழுது அவர்களுக்கு விடுதலை தருகிறார், உனக்கு செவி சாய்க்கிறவர், உன் ஜெபத்திற்கு பதில் தருகிறார். சங்கீதம் 116:1-2 வாசிக்குவதைப் போல, ஆண்டவர் மேல் அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் அவர் என் குரலை கேட்டார் என்று சொல்லி கூப்பிட்டார். தேவன் பதில் தருவார், செவி சாய்ப்பார், விடுவிப்பார், அருகில் வருவார், பலன் தருவார், பாடல் தருவார். துயரத்தில் 3 பேர் கூப்பிட்டாங்க. யோனா, எசேக்கியா, கனானிய பெண் கூப்பிட்டார், சுகம் அடைந்தார்கள், விடுதலை கிடைத்தது. நாமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? கூப்பிட்டா பத்தாது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். சங்கீதம் 40:1 சொல்வதைப் போல, ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டறினார். உடலே பதில் வரலன்னா சோர்ந்து போகாத என் மகளே, மகனே, சோர்ந்து போகாத. லாசர் உயிர்ப்படு முன்பதாக 2 நாள் அவர் அங்கேயே தங்கிட்டார். 2 நாள் கழித்து தான் போகிறார். மார்த்தாவுடைய ஜெபம் எப்படி? ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் லாசர் இருந்திருக்க மாட்டார். கலரை திறக்கும் பொழுது, ஐயோ 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்கவே என்று சொல்லி. ஆனால் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். ஆண்டவர் சமூகத்திலே போய் முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து தாழ்ந்து வணங்கி, இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான் என்ற தாழ்ச்சியுள்ள ஜெபம். பதில் வரலன்னா சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. ஆண்டவருக்காக காத்திருக்கணும், விசுவசிக்கணும். சங்கீதம் 34:19 சொல்வதைப் போல, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் என்று சொல்லி. நமக்கு வருகிற துயரம் அது கடைசி இல்லை. கடவுளுடைய பதில் இருக்கு, கடைசி இல்லை. பின் நம்பரை மறந்துடணும். பின் நம்பர் என்ன? எரேமியா 33:3, என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன், என்னிடம் மன்றாடு என்ற கேள்வி. அந்த பின் நம்பரை மறந்து போயிடும். அதை விட்டுட்டு அங்கும் இங்கும் அரைந்து திருவிடும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். சங்கீதம் 50:15 சொல்வதைப் போல, துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடு, நான் உன்னை விடுவிப்பேன். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்படி மௌனமாக இருக்காத, கதறி கூப்பிடு. பார்த்திமே குருடன்
மார்க் 10:47 வாசிக்கிறோம். இயேசுதான் போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டு, தாவீதின் மகனே எனக்கு இரக்கம் என்று சொல்லுகிறார். அங்கே இருக்க சீடர்கள் அவனை அதட்டுகிறார். ஆனால் அவன் சொன்னது என்ன? தாவீதின் மகனே எனக்கு இரக்கம் என்று இன்னும் உரத்த குரலில் கத்துகிறார். மௌனம் இருக்காது, கதறி கூப்பிடு. ஆண்டவர் உன் ஜபத்திற்கு பதில் தருகிறவர். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்துவம் நம்மீது இருக்கிறது. துயரத்தில் என்ன பண்ணணும்? கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும், நம்பணும், காத்திருக்கணும். அதுதான் பொறுமையோடு காத்திருக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஒவ்வொரு நாளும் எசேக்கியா வியாதியுடைய துயரம், 4 வித துயரங்கள் பார்க்கிறோம். தாவீது சத்துருடைய துயரம், எதிரிகளின் துயரம், சவுல் கொல்ல வரான், அன்னாள் குழந்தை இல்லாத துயரம், யோபு எல்லா இழப்பின் துயரம், 4 விதமான தகர்வுகள். எசேக்கியா வியாதியின் துயரம், பணக்காரன், ஏழை, பாஸ்டர், விசுவாசி, குருவானவர், கன்னியாஸ்திரி என்று அல்ல, எல்லாருக்கும் துயரம் வரும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் மனிதர் துன்பத்திற்கென்றே பிறந்தவர். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனிதர் துன்பத்திற்கென்றே பிறந்தவர்கள். அப்போ என்ன? கூப்பிட்டா ஆண்டவர் கேட்பார். சங்கீதம் 121 சொல்வதைப் போல, என் துன்ப வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். பிரசங்கம் அதுதான். துயரத்தில் கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு. அவருக்கே இயேசுடைய வல்லமையுள்ள நாமம் எப்பொழுதும் மகிமைப்படணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள வசனங்களை தினமும் வாசிங்க. சங்கீதம் 103:1-2 சொல்வதைப் போல, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய நன்மைகள் அனைத்தையும் மறவாதே என்று சொல்லி ரோமர் 8:34 சொல்வதைப் போல, என் மூச்சு உள்ள வரைக்கும் உண்மை நான் சுதிப்பேன். ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா, பாவியாக இருந்த என்னை நீங்கள் நீதிமான் ஆக்கினீரே, கல்வாரியில் உங்களுடைய ரத்தத்தை சிந்தினீரே, இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறீரே, எனக்காக பரிந்து பேசுகிறவரே, ஆவியானவரே என்னை வழி நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் நல்ல ஆயனாக இருக்கிறப்பா. நல்ல ஆயன் நாடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 10:11 வாசித்து பாருங்கள். நம்மை வழி நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு. அவருடைய சிலுவை, அதனால தான் சிலுவைக்காக நன்றி சொல்லணும். 1 பேதுரு 2:24 சொல்வதைப் போல, அவர் சிலுவையில் மேல் தன் உடலில் நம் பாவங்களை சுமந்தார். சிலுவைக்காக நன்றி சொல்லும், ரட்சிப்புக்காக நன்றி சொல்லும். எபேசியர் 2:8 சொல்வதைப் போல, அந்த அருளால் நம்பிக்கையின் வழியாய் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே இயேசுவுக்கே நன்றி. கொலோசியர் 3:17 சொல்வதைப் போல, நீங்கள் சொல்வதையும் செய்வதையும் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய்பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க.
தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க இயேசுவே, தாங்கி கொண்டீங்க. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்த வேண்டும். நீரே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகள் தொடற்ற வேண்டும். துயரம் வரும்பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, பின் நம்பரை மறந்து போராடுவர். எரேமியா 33:3. எப்போது எங்களுடைய நாவில் ஒலிக்கட்டு மாட்டவர், என்னை நோக்கி மன்றாடும். சங்கீதம் 50:15 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். நீ பதில் தருகிறவர். கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.